அண்மை செய்தி. தமிழ்நாடு அரசு பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடலுக்கு முதலிடம் வழங்கி தமிழை 3ஆம் நிலையில் வைத்துள்ள நிலையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடமா என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுது கண்டனம் தெரிவித்துள்ளதை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது ஒரு மரபு மீறிய செயல் என்றும் தற்பொழுது அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடலுக்கு முதலிடம் வழங்கி தமிழை 3ஆம் நிலையில் வைத்தது மரபை மீறிய செயல் என்றும் தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடல் பாடிய நிலையில் தமிழ்தாய் வாழ்த்திற்கு 3வது இடமா என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தற்பொழுது கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வந்தே மாதரம் பாடல் மரபை மீறிய செயல் என்றும் தமிழ்நாடு அரசு பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடலுக்கு முதலிடம் வழங்கி தமிழை 3ஆம் நிலையில் வைத்தது ஒரு மரபை மீறிய செயல் என்று தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அது மட்டுமின்றி தமிழ்தாய் வாழ்த்திற்கு 3வது இடமா என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுது கண்டனம் தெரிவித்துள்ளது. வந்தே மாதரம் பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மரபை மீறிய செயல் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தற்பொழுது கண்டனங்கள் எழுப்பி வருகிறது. தமிழ்நாடு அரசு பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடலுக்கு முதலிடம் வழங்கி தமிழை 3ஆம் நிலையில் வைத்தது மரபை மீறிய செயல் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தற்பொழுது கண்டனங்கள் எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலீனா இணைப்பில் உள்ளார். செலீனா, வணக்கம். தற்பொழுது பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மரபை மீறிய செயல் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டனம் எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் இன்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த பதவியேற்பு விழாவில் குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்து என்பது 3ஆவதாக பாடப்பட்டது. குறிப்பாக வந்தே மாதரம், அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம், அதற்கு பிறகாக தமிழ்தாய் வாழ்த்து என்பது ஒலிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். திமுக சார்பில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே தாவேகா தலைவர் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் கண்டன அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து என்பது புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக தொடர்ச்சியாகவே பல்வேறு குரல்கள் என்பது தொடர்ந்து எழுந்து வருகிறது. 3வது இடத்தில் தமிழ்தாய் வாழ்த்து என்பது ஒலிக்கப்பட்டது என்பது பல்வேறு எதிர்ப்புகளை கிளப்பியிருக்கிறது. ஆட்சி வந்த முதல் நாளிலேயே தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு சென்றிருப்பது குறித்து பல்வேறு எதிர்ப்புகள் எதிர்த்து வரக்கூடிய நிலையில் முதலாவதாக திமுக எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. தற்போது தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் இதற்கு எதிர்ப்பு என்பதை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்து அவமதிப்பதாக கருதுவதாகவும் இதற்கு எதிர்ப்பு என்பது தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இது தொடர்பாக குரல் கொடுத்து வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி செலீனா. The Chennai Silks in Mega Summer Sale.